எம்எஸ் அம்மாவுடைய உயரம் வேற. நான் யார்? சாதாரணமான ஆள். திருப்பூர் கம்பன் விழா தொடங்கி வைக்க வர்றார், மேடையில் உட்காந்துருக்கிறார், நான் அப்படி எதிரில் இருக்கிறேன். 6லேருந்து 7 அவருடைய பேச்சு தொடங்கி வைக்கிறார், முடிச்சுட்டு புறப்பட்டுறாரு. ஏன்னா 8:30 ஃப்ளைட்டில் அவர் புறப்படுறாருன்னு கணக்கு. 6லேருந்து 7 பேசிட்டு போகிறாரு. 7லேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், எதிரில் உட்காந்துருக்கேன். இந்த அழைப்பதில் எப்படி பார்த்துட்டு சுகீஷ்வன் எங்கே இருக்கார் அப்படின்னா, இதோ அங்கே இருக்காருன்னு காமிச்சார். ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் தான் காமிச்சார், அதை உட்காந்துருக்கார். அவருடைய சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார் சார். அவர் உயரம் என்ன, அவர் பெருமை என்ன, உட்காந்த இடத்துலேருந்து அவர் கும்பிடுறதுக்கு உரிய அதிகாரம் உடையவர் தானே. அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார். நான் கீழே எந்திரிச்சு கும்பிட்டேன். இவர் நாகராஜன் சொல்கிறாரு, அவரை மேடைக்கு வர சொல்லணும். அவர் சொன்னார், அடுத்த நிகழ்ச்சி தான் வருது, பரவாயில்ல வர சொல்லணும். வந்தவுடனே என் செக்ரட்டரி பொன்ராஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு. நான் இப்போ அவசரமாக போகணும், ஒரு 10 நிமிஷம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் போனால், நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா? நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா? நான் ஒரு பேர் சொன்னேன், நான் ஆரம்பிச்சிடுறேன், அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு. சிரிச்சார். சார் என்னுடைய பேச்சு 1.25 மணி நேரம் முழுக்க இருந்துட்டு உட்காந்து வாழ்த்தி பேசிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். சார் கம்பராமாயணத்தில் டவுட் வந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இப்படி ஒரு பெரிய மனிதன் இந்த நாட்டோட ஜனாதிபதியாக இருந்து அந்த காலகட்டத்தில் நாமளும் இருந்தோம்னா இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன சார்?